பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா வீடு காலி பண்ணிட்டு போன உடனே, இங்க கோபிய போயிட்டு ராதிகாவ திரும்பவும் பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, இது ஈஸ்வரிக்கு சரியான பாடமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, நான் ராதிகா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே பரபரப்பா, டென்ஷனா வந்துட்டு அங்கருந்து கிளம்பி ராதிகாவ பாக்க ராதிகா வீட்டுக்கு போறாரு. அங்க போகும்போது தான் அங்க ராதிகா வந்துட்டு கதவுலாம் பூட்டிட்டு அங்கருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்க ராதிகா கிளம்பவும் இந்த பக்கம் பின்னாடியே வந்துட்டு கோபி வராரு. கோபி இங்க ராதிகா ராதிகான்னு கத்துறாரு. ஆனா அத வந்துட்டு இங்க ராதிகா காதுலயே விழல. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கார் எடுத்துட்டு கிளம்பி போயிர்றாங்க வீடு காலி பண்ணிட்டு. இங்க ராதிகா கடைசியா வீடுலாம் காலி பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க கோபிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்க கோபி ரொம்பவே மன கஷ்டமாயி ரோட்லயே நின்னுட்டுருக்காரு. இங்க ராதிகா வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்பவும், அந்த பக்கம் ராதிகா வீட்டு வாசல்ல கோபி நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம வரதுக்கு முன்னாடியே ராதிகா வீட வேற காலி பண்ணிட்டு போயிட்டா. நம்ம வந்து ராதிகா கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். ஆனா நம்ம எதுவுமே வந்து பேசலயே! அதுக்கு முன்னாடி ராதிகா விட்டு போயிட்டாளே! ராதிகா இப்ப எங்க போனாளோ? எந்த வீட்டுக்கு போனாலும் தெரியலையே! அப்படிங்கிற மாரி இங்க கோபி ரொம்ப யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்காரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு கட்டத்துல கோபி ராதிகா வீட்டு வாசல்ல உட்காந்துறாரு. உட்காந்துட்டு இங்க கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அதான் ராதிகா என்கிட்ட சொல்லாம கூட வீடு காலி பண்ணிட்டு போயிட்டா. இப்ப நான் போய் ராதிகா எங்கன்னு பார்க்கறது அப்படிங்கிற மாரி. இங்க கோபி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்க ராதிகா வீட்டு வாசல்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வீட்ல வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, "நான் என் பையன் கோபி பார்க்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்தை நீங்க இருங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்கேயே இருங்க. நீங்க போனீங்க அப்படின்னா, அவர போய் கூட்டிட்டு வந்துருவீங்க. அவரு போயிட்டு அவங்க கிட்ட பேசட்டும். கொஞ்சமாச்சும் பேச விடுங்க. அதுக்குள்ள நீங்க போகாதீங்க அங்க" அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கிளம்பி, இங்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி போயிட்டு ரொம்பவே கஷ்டமா வந்துட்டு, பாக்கியா வீட்டு வாசல் நிக்கிறாரு. இந்த பக்கம் பாக்கியா, ஈஸ்வரி பேசிட்டு இருக்கும்போது, இங்க வாசல்ல கோபி நிக்கிறத பார்த்தோனே, இங்க ஈஸ்வரி உடனே வந்துட்டு, "கோபி என்னாச்சு கோபி?" அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே கூட்டிட்டு வந்து சோபால உட்கார வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள. இங்க கோபி சோபால உட்கார்ந்திருக்கும்போது, அப்பதான் ஈஸ்வரி கேட்கறாங்க, "என்னாச்சு கோபி?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு, "ராதிகா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாமா" அப்படிங்கிற மாரி. ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க கோபி ஈஸ்வரிட்ட சொல்றாரு. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "அதானே பார்த்தேன் கோபி. உன் மேல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பால்ல. நீ அவள விட்டுடுறா. அவ போனா போது" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டிருந்த பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு உடனே கோபிகிட்ட வந்துட்டு கத்துறாங்க. "இங்க பாருங்க, ராதிகா அப்படியே போயிட்டாங்கோசரம் நீங்க அப்படியே விட்டுட்டு இங்க வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. அவங்க நீங்க வருவீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த வீட்ல தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் அப்படியே கிளம்பி வந்திருக்க கூடாது. இதுவே உங்க பொண்ணு இனியாவா இருக்கட்டும். இனியா இந்த மாரி யாரோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போனா, இது சரியா இருக்குமா? இல்ல நீங்க தான் சும்மா இருப்பீங்களா? இது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாவும். அந்த மாரி தானே ராதிகாவுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? யோசிக்காம நீங்க பாட்டுக்கு கிளம்பி இங்க வந்துட்டீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே வந்துட்டு கோபிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா கொஞ்ச நேரம் அடக்கி பேசு" அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "அத்தை நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்களால வந்தது தான் இது எல்லாமே" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து பேசிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்க கோபிக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி பதட்டமா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட பேச வராங்க. "இங்க பாருப்பா கோபி, பாக்கியா பேசுறா ஒரு விஷயமா எடுத்துக்காத. அவலாம் உன்ன விட்டு போயிட்டா அப்படின்னா ராதிகா, அவளலாம் அப்படியே விட்டுரு. அவலாம் உனக்கு செட் ஆக மாட்டாப்பா. அவலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. அவ அப்படியே போயிட்டும் விடு. இவ பாக்கியா பேசுறோசரம் அதெல்லாம் நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா பாக்கியா பேசுறது கரெக்ட் தான். நான் என்னதான் இருந்தாலும் ராதிகா விட்டு வந்திருக்க கூடாது. ராதிகாவ நான் எப்படியாவது போயிட்டு பார்த்துருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்ம்மா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி பேசவும், இதெல்லாம் கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன கோபி இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்றாரு, "அம்மா நான் போயிட்டு என்ன ஆனாலும் பரவால்ல. ராதிகா எங்க இருந்தாலும் பரவால்ல. நான் கண்டுபுடிச்சு அந்த வீட்டுக்கு போய் ராதிகாவ பார்த்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லப்பா கோபி அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லவும், "இல்லம்மா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் போய் ராதிகா கிட்ட போய் பேசினா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, இங்க கோபி வந்துட்டு கெளம்பி, இங்க ராதிகா வீடு காலி பண்ணி எந்த வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற மாரி பாக்கறதுக்காக எங்க வீட்லருந்து வெளிய வராரு. வெளிய வந்துட்டு அங்க ராதிகா வீட்டு வாசப்படி போயிட்டு, அங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு இங்க கோபி கால் பண்றாரு. கால் பண்ணும்போது தான் இங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கால் எடுத்து பேசுறாரு. "சொல்லுங்க கோபி" அப்படின்னு சொல்லுவோம். இங்க கோபி வந்துட்டு கேட்கறாரு, "சார் ராதிகா வந்துட்டு வீடு காலி பண்ணிட்டு எங்க போனாங்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி கேட்கறாரு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரும் வந்துட்டு,
தெரியலங்க கோபி. அவங்க என்கிட்ட வீட்டு சாவி மட்டும் தான் குடுத்துட்டு போனாங்க. எந்த வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல கோபி அப்படிங்கிற மாரி இங்க ஹவுஸ் ஓனர் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க ஹவுஸ் ஓனர் கோபிய பார்த்து கேட்குறாரு. "ஏன் கோபி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம காலி பண்ணிட்டு போறாங்க" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, "சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வைக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி கால் வச்சுறாரு. இங்க கோபி ஹவுஸ் ஓனரோட கால் கட் பண்ணிய பிறகு யோசிக்கிறாரு. இப்ப ராதிகா எங்க போய் தேடுறது? யார்கிட்ட கேட்கறது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இங்க கோபிக்கு வந்துட்டு யோசனை வருது. நம்ம அத்தைக்கு வந்து கால் பண்ணுவோம். ராதிகாவோட அம்மா அவங்க கூட தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கமலாக்கு வந்துட்டு இங்க கோபி கால் பண்றாரு. கமலா கால் பண்ணும்போது, இங்க கமலா வந்துட்டு பாக்குறாங்க. ஃபோன்ல என்ன மாப்பிள கால் பண்றாரு அப்படிங்கிற மாரி இங்க கமலா அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது தான் இங்க கோபி பேசுறாரு. "அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப எங்க இருக்கீங்க? எந்த வீட்ல இருக்கீங்க? ராதிகா வீட காலி பண்ணிட்டா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்ப எங்க இருக்கீங்க? நான் வரணும்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி கேட்கறாரு. அதுக்கப்புறம் கமலா வந்துட்டு, நல்ல வேளை மாப்பிள்ளையே வரேன்னு சொல்லிறாரு. அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம். அவரே வந்துட்டு ராதிகா கிட்ட பேசிட்டோம் அப்படின்ற மாரி இங்க கமலா யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க கோபிகிட்ட கமலா சொல்றாங்க. மாப்பிள நான் உங்களுக்கு ஃபோன்ல வந்துட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கமலா அட்ரஸ வந்துட்டு கோபியோட ஃபோனுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அட்ரஸ் வந்துட்டு கோபியோட ஃபோன் வந்துட்ட பிறகு, இங்க கோபி வந்துட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு கிளம்பி, அங்க ராதிகா இருக்க அட்ரஸ்க்கு வந்து கிளம்பி போறாரு. இங்க கோபி அட்ரஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு, அந்த வீட்ட கண்டுபிடிச்சுறாரு. வீட்ட கண்டுபிடிச்சு, அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு கோபி போறாரு. அங்க உள்ள போகும்போது தான் அங்க ராதிகா, மையு, அது மட்டும் இல்லாம கமலா எல்லாரும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்க உட்காந்துட்டு இருக்க, இங்க கோபி வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வரும்போது, அங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரூமோட கதவு திறக்குறாரு. ரூமோட கதவு தொறக்கும்போது தான், இங்க வீட்டுக்குள்ள ராதிகா, மையு, கமலா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது தான், இங்க நேரா வந்துட்டு கோபி வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வராரு. ரூமுக்குள்ள வந்தவுடனே, இங்க மையு வந்துட்டு கோபிய பார்த்த உடனே, டாடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி புடிச்சுட்டு உடனே இங்க வந்துட்டு கோபி வந்துட்டு மையு ரொம்பவே கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்ட பிறகு இங்க மையு வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. "ஏன் டாடி என் பர்த்டே கூட வரல? நீங்க வரவே மாட்டீங்கன்னு நெனச்சேன். நான் உங்கள பார்க்கவே மாட்டேன்னு நெனச்சேன். நான் உங்கள பார்த்துட்டேன் டாடி. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க மையு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மையு. டாடி எப்பயும் உன் கூட தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க நேரா வந்துட்டு கோபி ராதிகாவ பார்க்குறாரு. ராதிகாவ பார்த்தோனே எங்க கோபி கேட்குறாரு, "ஏன் ராதிகா என்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி வந்துட்ட? என்ன அவசரம்? அப்படி என்ன நீ வீட்ல காலி பண்ணிட்டு வந்துட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "நான் எதுக்குங்க உன்கிட்ட சொல்லணும்? எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் எந்த உரிமையில இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல முடியும்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்றாங்க. "இங்க பாரு ராதிகா, நீ என் மேல கோவமா இருக்க தெரியுது. நான் பண்ணது தப்பு தான். இப்ப நான் என்ன பண்ணணுன்ற? நான் வேணா உன் கூட இருந்துறேன். வா கிளம்பி அந்த வீட்டுக்கு வா. முதல்ல நீ சாமான்லாம் காலி பண்ணிட்டு வா கிளம்பலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நான் எங்கேயும் வரல. நான் தனியாவே வந்திருக்கேன். என்ன விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி எங்க ராதிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல இருக்க அமலா வந்துட்டு, "அதான் மாப்பிள சொல்றாருல்ல ராதிகா, நம்ம கிளம்பி போவோம் அந்த வீட்டுக்கு. அதான் மாப்பிள்ளையே இப்ப வந்துட்டார்ல. அவரு வரலங்கோசரம் தான் நீ கோவமா காலி பண்ணிட்டு வீடு காலி பண்ணி இங்க வந்த. அதான் அவரே வந்துட்டார்ல. நம்ம கிளம்பி அங்கேயே போவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா வந்துட்டு, "அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா." அதுக்கப்புறம் அங்க வந்துட்ட பிறகு திரும்பி அவரு அவங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு பாக்கிய வீட்டுக்கு போய் உட்காந்துப்பாரு. அதுக்கப்புறம் நானு திரும்பி உட்காந்து இவரு வருவாரா, வருவாரான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அது நான் தனியா எங்கேயும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நீ கிளம்பி வா. நேரா வந்து நம்ம பாக்கியா வீட்டுக்கே போலாம். அங்க போயிட்டு எங்க அம்மாகிட்டயே வந்துட்டு சொல்றேன் நானு. இது மாரி ராதிகா கூட தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு. நீ கிளம்பி வா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாரு. உடனே இங்க ராதிகா வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்ன இவரு இப்படிலாம் பேசுறாரு? கிளம்பி போலாம் வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா, மையு, இங்க கோபி எல்லாருமே கிளம்பி இங்க நேரா பாக்கியா வீட்டுக்கு போறாங்க. பாக்கியா வீட்டுக்கு போகும்போது அங்க பாக்கியா வீட்ல ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு பாக்கியா, என் பையன் போயிருக்கான்ல, என் பையன் திரும்பி வந்துருவான் பாரு. அந்த ராதிகா கூட இருக்க மாட்டான்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி இங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கேட்டுக்கு வெளியில வந்துட்டு சவுண்ட் கேக்குது. கோபி வந்துட்டு ஈஸ்வரி கூட்டிட்டு இருக்காரு. ஈஸ்வரி கூடும்போது தான் அங்க வீட்டுக்குள்ள இருந்து ஈஸ்வரி வெளிய வராங்க. வெளிய வந்துட்டு பாக்கியாட்ட சொல்றாங்க. "பாத்தியா பாக்கியா, என் பையன் வந்துட்டான் பாரு" அப்படி சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க கேட்ட வந்துட்டு இங்க கோபி தொறக்குறாரு. கோபி இங்க கேட்ட தொறக்கும்போது தான், கோபி மட்டும் வராம கூடவே வந்துட்டு ராதிகாவும், மையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு வந்துறாரு. இத பார்த்தோனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதிர்ச்சியில இங்க ஈஸ்வரி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இத பார்த்தோனே இங்க பாக்கியாக்கும் என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி வியப்பா பார்க்குறாங்க. என்ன இவரு மட்டும் வருவாரு பார்த்தா, ராதிகாவும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராரே அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபி அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும்.